ஹலோ நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இந்த அலைவரிசைக்கு அன்புடன் அழைக்கிறேன். மூட நம்பிக்கை என்பது அறிவியல் அடிப்படை அல்லாது ஒரு பொதுவான நம்பிக்கை அல்லது நடைமுறையாகும். பழங்காலத்திலிருந்தே ஒட்டுமொத்த மனித இனமும் மூட நம்பிக்கைகளின் ஆடைகளின் கீழ் வாழ்ந்து வருகிறது. மாயன்கள், எகிப்தியர்கள், சீனர்கள் அல்லது இந்தியர்கள் போன்ற பழைய நாகரிகங்கள் கூட பழைய கால மூட நம்பிக்கைகளை கடைபிடித்து வருகின்றன. இந்தியா பன்முகத்தன்மை மற்றும் பல இனங்கள் மற்றும் கலாச்சார பாரம்பரியங்களை கொண்ட நாடு. அறிவியல் கோட்பாடுகள் மற்றும் பகுப்பாய்வுடன் எந்த தொடர்பும் இல்லாத பல ஆதாரமற்ற மூடநம்பிக்கைகளில் நாம் இன்னும் ஈடுபட்டுள்ளோம். இந்த மூடநம்பிக்கைகள் வெகுஜனங்களின் மனங்களில் வசிப்பிடங்களை உருவாக்கியுள்ளது. இந்த மூடநம்பிக்கைகள் பழங்காலத்தில் நம் முன்னோர்கள் கடைபிடித்தவை. அவற்றை நாம் இன்றும் கடைபிடித்து வருகிறோம். கடந்த காலம் என்று அழைக்கப்படும் காரணிக்கு பின்னால் யாராவது திடீரென்று தும்பினால் நாம் வேலை செய்வதையோ அல்லது வெளியே செல்வதையோ நிறுத்துகிறோம். ஒரு பூனை நம் வழியில் குறுக்கிட்டால் நம் வழியை மாற்றுகிறோம் அல்லது சிறிய நேரம் கழித்து செல்கிறோம். அறிவியல் தொழில்நுட்பத்தின் நவீன உலகில் விண்வெளி சுற்றுலாவுக்காகவும் செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்க மனிதன் தயாராகி கொண்டிருக்கிற நேரத்தில் மறுபுறம் இவ்வாறு மூட நம்பிக்கைகளும் கடைபிடிக்கப்படுகின்றன. இந்தியாவில் கடைபிடிக்கப்படும் பிரபலமான மூட நம்பிக்கைகளும் அவற்றுக்கு பின்னால் உள்ள சாத்தியமான பகுத்தறிவை பற்றி காணலாம். நீங்கள் கையில் இருந்து கண்ணாடியை தவறவிட்டீர்களா? என்ன நடக்கும்? ஏதாவது கெட்டது நடக்கப் போகிறதா என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இதுபோல் உங்கள் கதவின் பேனல் தானாகவே உடைந்தால் நீங்கள் மோசமான நேரங்களை சந்திக்க போகிறீர்களா? இந்த மூட நம்பிக்கை மேற்கத்திய உலகில் இருந்து உருவானது மற்றும் இந்திய கலாச்சாரத்திலும் உள்ளது. பண்டைய காலங்களில் கண்ணாடி விலை உயர்ந்ததாக இருந்தது மற்றும் சிறந்த வகையான கண்ணாடி பொருட்கள், கண்ணாடிகள் மற்றும் சரவிளக்குகள் அனைத்தும் ஐரோப்பியாவிலிருந்து, குறிப்பாக பெல்ஜியத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டன. பண்டைய ரோமானியர் ஒரு கண்ணாடியை உடைப்பதால் 7 ஆண்டுகள் துரதிர்ஷ்டம் ஏற்படலாம் என்று போதித்தார்கள். இவை அனைத்திற்கும் ஒரு கண்ணாடியின் மதிப்பு காரணமாக இருந்தது. எனவே ஒருவர் கண்ணாடியை கையாளுவதில் மிகுந்த கவனம் காட்டுவார்கள். நவீன ரசாயன விஞ்ஞானம் ஒரு கண்ணாடி பலகை 2ஆக பிளவுபட்டால் அது ஒரு அறிவியல் செயல்முறை என்று நிரூபித்துள்ளது. இது சூழ்நிலையின் விளைவு அல்லது வேதியியலின் எதிர்வினைகள் அல்லது வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றமாக இருக்கலாம். அடுத்ததாக, கருப்பு பூனை உங்கள் வழியில் குறுக்கிடுதல். இது இந்து சமூகத்தில் மட்டுமல்ல, பழைய மேற்கத்திய கலாச்சாரத்திலும் நிலவும் பொதுவான மூட நம்பிக்கையாகும். நீங்கள் எந்த வேலைக்காகவும் உங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது ஒரு கருப்பு நிற பூனை உங்கள் வழியை கடந்தால் நீங்கள் சிறிது நேரம் நிற்க வேண்டியிருக்கும் அல்லது சிறிது நேரம் திரும்பி வர வேண்டியிருக்கும். மற்றவர்களை முதலில் செல்ல அனுமதித்த பின் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று நம்பப்படுகிறது. இந்த நம்பிக்கையின் தோற்றம் பழைய எகிப்திய சமுதாயத்திலிருந்து வந்திருக்கலாம். அதில் கருப்பு பூனை எப்பொழுதும் தீய ஆவிகள் மற்றும் தீமைகளால் மயக்கப்பட்டதாக கருதப்பட்டது. இந்திய சமூகத்திலும் கருப்பு பூனை அச்சுறுத்தும் மற்றும் தீயவற்றுடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஆனால் உண்மை வேறாக இருக்கலாம். பண்டைய காலத்தில் ஏராளமான புதர்கள் மற்றும் தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் கொண்ட சேற்று வழிகளை பயன்படுத்தி மக்கள் காடுகளை கடந்து பயணிக்க வேண்டியிருந்தது. சில காட்டு விலங்குகளால் பூனை துரத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருந்தது. அது மனிதர்களை தாக்கக்கூடும். அவ்வாறாக அது வரவிருக்கும் ஏதோ ஒரு ஆபத்தை குறிப்பதாக இருந்தது. இத்தகைய ஆபத்துகளை தவிர்ப்பதற்காக ஒரு பூனை உங்கள் வழியை கடந்து சென்றால் நீங்கள் நிறுத்த வேண்டும் என்பது வழக்கமாகிவிட்டது. அடுத்ததாக, நல்ல காரியத்தின் பொழுது தும்புதல். இந்திய சமூகத்தில் மற்றொரு பிரபலமான மூட நம்பிக்கை என்னவென்றால், நீங்கள் ஒரு புதிய வேலையை தொடங்க விரும்பினால் அல்லது அதே நல்ல காரியங்களுக்காக வீட்டை விட்டு வெளியேற விரும்பினால் யாராவது தும்பினால் அது அச்சுறுத்தும். நீங்கள் அதே நேரத்தில் வேலை செய்வதை நிறுத்த வேண்டும். ஒரு கிளாஸ் தண்ணீரை குடித்துவிட்டு மீண்டும் வேலையை தொடங்க வேண்டும்.
முன்பு மக்கள் நீண்ட தூரம் நடந்தே செல்ல வேண்டியதிருந்தது. அந்த வழியில் வரும் ஒருவர் தும்பினால் அவரது நல்ல உடல் ஆரோக்கியத்தை குறிக்கவில்லை என்பது அர்த்தமாகும். அடுத்ததாக தொங்கும் எலுமிச்சை மற்றும் மிளகாய். இந்தியாவில் விற்பனை நிலையங்கள், வீடுகள் போன்றவற்றின் கதவுகளிலும் வாகனங்களிலும் எலுமிச்சை மற்றும் மிளகாய் தொங்கிக் கொண்டிருப்பதை நீங்கள் காணலாம். ஆனால் மக்கள் ஏன் பழங்காலத்திலிருந்து இந்த விஷயத்தை பின்பற்றுகிறார்கள்? அது தீமைகளையும் சூனியத்தையும் தடுக்கும் என்று அவர்கள் உண்மையிலேயே நம்புகிறார்களா? அல்லது பல தலைமுறைகளாக மக்கள் கதவுகள் மற்றும் வாகனங்களில் எலுமிச்சை மற்றும் மிளகாய் பயன்படுத்துவதற்கு வேறு காரணம் இருக்கிறதா? எலுமிச்சை மற்றும் மிளகாய் பயன்பாட்டின் பின்னணியில் ஒரு காரணம் இருக்கிறது. நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். இதற்கு முன்பு மூல சாலைகள் மற்றும் மக்கள் தங்கள் இலக்கை அடையும் பொழுது தண்ணீருடன் சிறிது மிளகாய் மற்றும் எலுமிச்சையை எடுத்து செல்வது வழக்கம். பயணத்தின் பொழுது அவர்கள் தாகம் அல்லது நீரிழப்புடன் இருந்தால் அவர்கள் எலுமிச்சை சாற்றை தண்ணீரில் கசக்கி தங்களை புதுப்பித்துக் கொள்ள அதை பயன்படுத்தினார்கள். பச்சை ஏரிகளில் விஷப்பாம்புகளுக்கு மக்கள் இரையாகினர். பாம்பு கடித்தது விஷமா இல்லையா என்பதை தீர்மானிப்பதில் மிளகாய் ஒரு பெரிய பங்கை கொண்டிருந்தது. விஷங்கள் நச்சுத்தன்மை வாய்ந்தவையாக இல்லையா என்பதை தீர்மானிக்க பாதிக்கப்பட்டவர் மிளகாய் சாப்பிடுவார். அவர் நாக்கில் எந்த உணர்வும் இல்லை என்றால் பாம்புகள் விஷம் என்று அர்த்தம். பாதிக்கப்பட்டவரின் வாய் எரிந்தால் பாம்பு நச்சுத்தன்மையற்றது என்று அர்த்தம். எலுமிச்சை மிளகாயை பயன்படுத்துவதற்கும் அதை உங்களுக்கு நெருக்கமாக வைத்திருப்பதற்கும் இதுவே உண்மையான காரணம். ஆனால் இன்றளவும் இந்த சமூகத்தில் தீமையை அகற்றவும் கண் திருஷ்டியை போக்கவும் இது தொடர்புடையதாக இருக்கிறது. ஆனால் இந்த நம்பிக்கைக்கு பின்னால் உள்ள விஞ்ஞானம் அதன் பயன்பாட்டிற்காக எலுமிச்சை மற்றும் மிளகாய் பண்புகளை பயன்படுத்தி ஒரு கலாச்சாரத்திலிருந்து தோன்றியிருக்கலாம். அடுத்ததாக அன்பளிப்பில் ₹1 நாணயத்தை சேர்த்தல். இந்திய சமுதாயத்தில் ₹1 நாணயத்தை அன்பளிப்பாக அல்லது நன்கொடையாக அளிக்கப்பட்ட தொகையுடன் சேர்ப்பது மிகவும் பொதுவானது. நீங்கள் ஒரு திருமண விருந்தில் கலந்து கொள்ளப் போகும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கும் பரிசுடன் ₹1 நாணயத்தை சேர்க்க மறக்க மாட்டீர்கள். அதேபோல் நீங்கள் கோயில் பூசாரி அல்லது தொண்டுக்கு சிறிய தொகையை நன்கொடையாக அளித்தால் நீங்கள் எப்பொழுதும் ஒரு கூடுதல் நாணயத்தை சேர்ப்பதன் மூலம் ஒற்றைப்படை எண்ணை உருவாக்குகிறீர்கள். இது ஏன் செய்யப்படுகிறது என்று நீங்கள் எப்பொழுதாவது யோசித்திருக்கிறீர்களா? இரட்டைப்படை எண்ணில் எப்பொழுதும் 0 இருப்பதால் இரட்டைப்படை எண்ணை ஒற்றைப்படையாக மாற்றுவதன் காரணமாக இது 0 அல்லது 0ஐ குறிக்கிறது. 0 என்பது இந்திய உளவியலில் இழப்பை குறிக்கிறது. இது எப்பொழுதும் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் நம்புகிறது. சுப் லாப் இது பொதுவாக இந்திய வீடுகளில் மற்றும் வணிக நிறுவனங்களின் முன் எழுதப்பட்டு இருப்பதை காணலாம். இது ஆசீர்வதிக்கப்பட்ட லாபத்தை குறிக்கிறது. அடுத்ததாக உட்கார்ந்திருக்கும் பொழுது கால்களை உதறுதல். உட்கார்ந்திருக்கும் பொழுது கால்களை குலுக்கும் நடைமுறை கால் ஃபிட்ஜெட்டிங் ஆகும். நீங்கள் கால்களை குலுக்கினால் அது உங்கள் செல்வத்தை இழக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது. மனித நடத்தை அனுபவத்தின்படி கால்களை உதறி தள்ளுவது மோசமானதாகவும் கருதப்படுகிறது. ஃபிட்ஜெட்டிங் என்பது அடிப்படையில் ஒரு மனநலக் கோளாறு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் அதிவேக மொழியால் ஏற்படுகிறது என்று அறிவியல் பூர்வமாக கூட இப்பொழுது நிரூபிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இரவில் அரச மரத்தின் கீழ் சென்றால் பேய் பிடிக்கும் என்பது. கிராமங்களில் உள்ள வயதானவர்கள் இரவில் அரச மரத்தின் கீழ் செல்ல வேண்டாம் என்று குழந்தைகளுக்கு அறிவுறுத்தினர். அங்கு அசுரன் அல்லது பேய் வசிக்கும் இடம் உள்ளது என்று கூறுவார்கள். அதனால் பேரழிவை தவிர்ப்பதற்காக மக்கள் மரத்தின் கீழே செல்ல பயந்தனர். போட்டோசிந்தசிஸ் என்று அறியப்படும் ஒளி சேர்க்கை செயல்முறையின் பொழுது அரச மரம் வளிமண்டலத்திலிருந்து கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி பகலில் ஆக்சிஜனாக மாற்றுகிறது. அதே இரவு நேரத்தில் இந்த செயல்முறை வேறுபட்டு கார்பன் டை ஆக்சைடு ஏராளமாக வெளியிடப்படுகிறது என்று நவீன தாவரவியல் ஆராய்ச்சியாளர்கள் நிரூபித்துள்ளனர். இக்காரணத்தால் இரவு நேரங்களில் அரச மரத்தடியில் செல்பவர்களுக்கு சுவாச திணறல் ஏற்பட்டு மரணத்தையும் உண்டாக்கலாம். அடுத்தது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு
வீடை பெருக்கவோ துடைக்கவோ கூடாது என்பது. சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வீடுகளை துடைக்கக்கூடாது என்பது இந்திய சமூகத்தில் ஒரு பிரபலமான நம்பிக்கையாகும். எவரேனும் அவ்வாறு செய்தால் அது செல்வம் மற்றும் செழிப்பின் தேவியான லக்ஷ்மியை வெறுப்படைய செய்யும் என்று கருதப்படுகிறது. மேலும் லக்ஷ்மி தேவி வீட்டை விட்டு வெளியேறி விடுவார்கள் என்று நம்பப்படுகிறது. ஆனால் இந்த கோட்பாட்டிற்கு பின்னணியில் உள்ள நடைமுறை அணுகுமுறை என்னவென்றால், தங்கம் அல்லது பிற நகைகளின் சில மதிப்புமிக்க பொருட்கள் நீங்கள் கீழே போட்டிருந்தால் அது துடைப்பதால் வீட்டிற்கு வெளியே தூக்கி எறியப்படலாம். எனவே இரவில் துடைப்பதையோ பெருப்பதையோ தவிர்ப்பது நல்லது. இவ்வாறு நம் முன்னோர்கள் கூறிய விஷயங்கள் நமக்கு மூட நம்பிக்கையாக தெரியலாம். ஆனால் அதன் பின்னணியில் விஞ்ஞான உண்மைகளும் இருக்கும். இந்த காணொளி அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த அலைவரிசையை பகிரவும் பதிவு செய்யவும் மறந்திடாதீர்கள். பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். பல விஷயங்கள், பல கதைகளும் உங்கள் வழியில்.